ஹாய் வெல்கம் டு இண்டி சோ ஸ்டூடியோ. இன்னைக்கு நான் ஸ்டிச் பண்ற பேண்ட் பூட் கட் பேண்ட் தான். ஆல்ரெடி நான் பூட் கட் பேண்ட் ஆர் பெல் பாட்டம் பேண்ட் ஓட டிராஃப்டிங் பண்ணியிருக்கேன், என்னோட சேனல்ல இருக்கு. நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அது பார்த்துட்டு வாங்க. ஏன்னா டிராஃப்டிங் எல்லாம் நான் அதில் தான் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்லி நான் பேப்பர் பேட்டர்ன் வச்சு ட்ரா பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஃபேப்ரிக் நான் இக்கட் தான் எடுத்திருக்கேன். நார்மல் இக்கட் எடுத்திருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டைப் எல்லாம் இல்லை. அண்ட் இது வந்து 2.5 எடுத்திருக்கேன் நான். ப்ளஸ் இதில் வந்து இந்த வீவிங் இருக்கு இல்லையா, ஸோ வீவிங் வந்து இப்படி இருக்கிறதுனால நான் பேண்ட் வந்து வெர்டிக்கலாகவே வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வீவிங்கோட இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கு. அதெல்லாம் பார்த்து நான் வந்து கட் பண்ணணும்னு பார்க்குறேன். இந்த ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சமாச்சு மேட்ச் ஆகணும்னு பார்க்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி மடிச்சிருக்கு செல்வேஜ் டு செல்வேஜ். நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட்டோட டிராஃப்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டோட டிராஃப்ட் எனக்கு கரெக்டாக இந்த ப்ளூ, அதாவது இங்க ப்ளூ அண்ட் க்ரீன்னு வருது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ எடுத்துக்கிறேன். அதுவே வந்து ஸ்லாண்டிங்காக தான் இருக்கு. பட் வேற வழி இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதுதான். இல்லை, நான் க்ரீன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். எட்ஜ்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். இது ஒரு சைடு வரும், அதே மாதிரி நான் இன்னொரு சைடு வச்சு பண்ணிடுவேன். எனக்கு இது கரெக்டா அலைன் ஆகிற மாதிரி நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணிட்டு இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தை நான் அப்படியே அந்த பக்கம் வச்சு கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஐ திங்க் நான் இப்படியே பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது ட்ரேஸ் பண்ணிட்டு வரேன். அண்ட் நான் இந்த டாட்ஸையும் மார்க் பண்ணிக்கிறேன். எங்கே வருதோ அங்கே நான் ஒரு மார்க் கொடுத்துட்டு அதே மாதிரி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு எது வரைக்கும் முடியுதோ அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இது இப்படியே கனெக்ட் பண்ணிப்பேன். ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இதை கட் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் வச்சு நான் பண்ணுறேன். அது நான் அப்படின்னு ஒரு சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் அடுத்த சைடு வச்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது வீடியோல. பட் நான் வந்து இங்க அலைன் பண்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ரொம்ப அக்யூரேட்டா அலைன் பண்ண முடியாது. பட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் இதுல. ஸோ இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடுக்கும் நான் டாட்ஸ் வந்து எங்க வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை ட்ரேசிங் ஷீட் வச்சு பண்ணலாம், பட் நான் இப்படியே பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் இதே பேக்குக்கும் அதே மாதிரி தான் பண்ண போறேன். எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நான் அது ஆஃப் கேமரா பண்ணிட்டு வந்துடுறேன். பேக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கட் பண்ணி. அண்ட் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் தான். அண்ட் பாக்கெட்ஸ் வந்து நான் இதில் காமிக்கல, நான் செப்பரேட்டாக பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா என்னோட பேக் டு பேசிக்ஸ் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா 2 பேண்ட் கொடுத்துருப்பேன். அதில் ரெண்டுத்துலேயுமே பாக்கெட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்லி வேஸ்ட் பேண்ட் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஏன்னா வேஸ்ட் பேண்ட் இந்த வாட்டி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பிளெயினாக வரும் அண்ட் பேக்கில் எலாஸ்டிக்கோட வரும். அண்ட் பாக்கெட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே டாட்ஸ் பிடிக்கணும். ஸோ டாட்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். டாட் டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைடுக்கும் நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் பேக்கும் பண்ணணும். சேம் மெத்தட் தான். நான் அது காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ டாட் பிடிக்கிறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும், ஆல்ரெடி ட்ரா பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த மிடில் பிஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த இன்னொரு பீஸ் ஆஃப் ஃப்ரண்ட்லையும் காமிச்சிடுறேன், அவ்வளோதான்.
பேக் வந்து நான் ஆஃப் கேமரா பண்ணிடுறேன். டாட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்தா சூப்பராக போயிடும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃப்ரண்ட் சீமில் மெத்தட் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ராங் சைடு எடுத்துக்கிறேன். ராங் சைட் டு ராங் சைடு. அதாவது ராங் சைட்ஸ் உள்ள ஃபேஸ் பண்ணியிருக்கும் அண்டு ரைட் சைட்ஸ் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் ஒரு ஸ்டிச் 1/4 இன்ச் ஸ்டிச் போட்டு திருப்பி ஒரு இன்னொரு 1/4 இன்ச் ஸ்டிச் போட முடியும். அதனால் இந்த மெத்தட் இப்படி தான் இது வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். வேணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் இப்படியே வச்சு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஒரு ஃபோல்டு பண்ணி அதே 1/4 இன்ச் நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். வேணும்னா இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். அது அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட் சீம் பண்ணும்போது அது நல்லா டபுள் லாக் மாதிரி ஆகிடும். ஸோ அது பண்ண தேவையில்லை. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லைன் மேட்ச் ஆகிடுச்சு. பரவாயில்ல அது வரைக்கும். அதே மாதிரி தான் பேக்குக்கும் பண்ண போகிறேன். டாட்டை ஃபினிஷ் பண்ணிடுவேன். அண்ட் இந்த க்ராச்சையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணும். நான் சொல்கிறேன் எப்படின்னு. இது ஃப்ரண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி பிளெயினாக தான் வரும். எலாஸ்டிக் நான் இங்கே வைக்கலை. இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி காமிக்கலான்னு தான் நான் இது பண்ணியிருக்கேன். பட் எலாஸ்டிக்கும் வைக்கலாம். பெல் பாட்டம் தகுந்த வரைக்கும் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருந்தால் இந்த பெல்ஸ் வந்து கீழே நல்லா தெரியும்னு ஒரு ஐடியாவில் தான் நான் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து நான் ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன், இன்க்ளூடிங் த சீம் அலவன்ஸ். ஸோ எடுத்தேன்னா 22 வருது. 22 ஃபுல்லாக வருது. ஸோ நான் இங்கே வந்து இந்த கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த கேன்வாஸ். இந்த டாட்டட் கேன்வாஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். திக்காக இருந்ததுன்னா நல்லது அட்டாச் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் இப்போது மெஷர்மெண்ட் இதில் எடுக்கும்போது என்னோடய எலாஸ்டிக் 1 இன்ச் தான். பட் நான் மடக்கி வைக்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஸோ அந்த இதில் கால்குலேட் பண்ணி நான் பார்த்தேன்னா நான் 1.1 அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் 1/8ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக வரும்னு தோணுது. ஸோ அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இது மெஷர் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ நான் இதை எடுத்து வச்சிடுறேன். அண்ட் பெல்ட்டுக்கான துணி நான் எடுக்கிறேன். ஸோ பெல்ட்டுக்கு இது கரெக்டாக வருது. நான் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நான் மெஷர் பண்ணுறேன். எனக்கு 22 இன்ச்சஸ் வரணும். இங்கே வருது. நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நான் 3.5 இன்ச் எடுக்கிறேன். யூஸ்வலாக 3.5 தான் எடுப்பேன். ஸோ அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரண்ட்டோட பெல்ட். அண்ட் இது கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட். இது அதே மாதிரி ஒரே டைமில் நான் பேக்குக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். பேக் 21 வருது. ஸோ 21 எடுத்துக்கிறேன். பேக்குக்கும் சேம் அதே மாதிரி 3.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் 21 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸும் சேம் 22 இன்ச்சஸ் தானே எடுத்தேன். ஸோ அதையே நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 1.1 எடுத்துக்கிறேன். இதை நான் கட் பண்ணிக்கிறேன்.
இது பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்த மாதிரி இருந்தது, அதனால நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த கேன்வாஸை இப்படி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி எங்க கரெக்டா வருதுன்னு நான் பார்க்குறேன். எனக்கு கரெக்டா இங்க வரணும். இந்த லைன் வந்து இங்க டச் ஆகணும். கேன்வாஸை கொஞ்சம் நான் 1 இன்ச்க்கே எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் சரியா வராத மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃபீலிங் வரும்போதே நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் எக்ஸ்ட்ராவை எடுத்துடுறேன். இங்கே ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணி திருப்பியும் ஒரு ஃபோல்ட் கொடுத்தா கரெக்டாக இங்கே வருது. ஸோ இப்போ சப்போஸ் டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கைட்லைன் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு அண்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்தேன்னா கரெக்டாகிடும். பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக வருது. ஸோ இந்த லைன் மேலேயே நான் வச்சு ஒரு அயன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ப்ரெஸ் தான் பண்ணுறேன், அயன் பண்ணல. அண்ட் இந்த ஃபேப்ரிக்கையும் இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட மிட் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட் வந்து இங்கே வருது. ஸோ அங்கே ஒரு நாட்ச் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் கம்ப்ளீட். ஸோ பேண்ட்டோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ராங் சைட்லேருந்து இந்த நாட்ச் கொடுத்துருக்கேன் இல்லையா, அங்கே நான் பின்ஸ் போட்டுக்கிறேன். இந்த லைன் மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ராங் சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்படியே நான் ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். இதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் பின்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோதான், ஃப்ரண்ட் முடிஞ்சது. இப்போ பேக்குக்கும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். பேக்கோட ராங் சைடு எடுத்திருக்கேன். ராங் சைடில் ஆல்ரெடி நாட்ச் போட்டிருக்கேன். ஸோ இப்படி வச்சு பின்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் நான் வேஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் வந்து இந்த 1/2 இன்ச் நான் விட்டுட்டு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு எவ்வளோ வருதுன்னு நான் மெஷர் பண்ணுறேன். எனக்கு 20.5 வருது. 20.5 வருதா? இப்போ வந்து எனக்கு டோட்டல் என்னோட வேஸ்ட் ரவுண்டு 38 மைனஸ் 20.5 நான் பண்ணேன்னா எனக்கு 17.5 எனக்கு பேக்கில் வரணும். ஸோ பேக்கில் வந்து இப்போ நான் எலாஸ்டிக் வைக்கிறேன் இல்லையா, ஸோ இதுலேருந்து எய்தர் 2 இன்ச்சஸ் ஆர் 3 இன்ச்சஸ் நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 இன்ச்சஸ் நான் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். ஐ திங்க் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ -3 இன்ச்சஸ்னால் எனக்கு 14.5 எக்ஸாக்ட் இது எலாஸ்டிக்கோட லென்த் வந்து 14.5 ப்ளஸ் 1/2 இன்ச் இந்த பக்கம் 1/2 இன்ச் இந்த பக்கம் சீம் அலவன்ஸ்க்கு போயிடும். அண்ட் இப்போ நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் நான் ஸ்டிச் பண்ணோம். ஸோ பேக்கோட ரைட் சைடு அண்ட் ஃப்ரண்ட்டோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன்.
இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இப்படி திருப்பம்போது, இந்த ரா எட்ஜஸ் வந்து மூடுற மாரி பண்ணியிருக்கணும். நான் ஆப்போசிட் சைட்ல பண்ணியிருக்கேன். ஸோ, அத வந்து நான் இப்போ பிரிக்கணும். டபுள் செக் பண்ணேன். பட் எப்படி வந்து இப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ, இந்த இடம் நான் பிரிச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து எப்படி வரணும்னா, இந்த பார்ட் வந்து க்ளோஸ் ஆகணும். இல்லையா? அதனால இப்படி வச்சுட்டு நான் இப்படி பண்றேன். ஸோ, இப்போ இந்த பாட்டம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 1 1/2 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் குடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ, இத வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் லைட்டா ஒரு அயர்ன் குடுத்துக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணா அது இன்னும் நீட்டா வரும். இங்க ஸ்லைட்டா நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த 1 1/2 இன்ச் குடுத்துருந்தேன் இல்லையா? இத நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கிறேன். இதே மாரி இன்னொரு சைடும் நான் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க பின்ஸ் போட்டுக்கிறேன். கலையாம இருக்கறதுக்கு. ஸோ பாட்டம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் பாட்டம்ல நான் இந்த மாரி எனக்கு ரா எட்ஜஸா வேண்டான்னு பார்க்குறேன். நீட்டா இருக்காது பார்க்கறதுக்கு. அண்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்தாலும் வரலாம். வெளியில தெரியிற மாரியும் இருக்கும். அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, அதுக்கு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு புது மெத்தட் ஒண்ணு ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். இப்படி 2த்தையும் ஒண்ணா வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த சைட் பின் எடுத்துடுறேன். அண்ட் இது கரெக்ட்டா அலைன்டா இருக்கணும். சரி, ஒரு பக்கம் மட்டும் நான் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்படி இருக்கும். ஸோ இந்த பக்கமும் நான் அலைன் பண்ணிக்கிறேன் கரெக்ட்டா. பண்ணிட்டு பின் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இத ஓப்பன் பண்ணேன்னா, இந்த ஸ்டிச் உள்ள போயிடும். நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஃபர்ஸ்ட்டு இத ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டம் ரவுண்டோட ஹெம்ம வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். டில் த கிராச். கிராச் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டேன். இந்த 2 பாயிண்ட்டையும் அலைன் பண்ணிக்கிட்டு, இப்படியே நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 3 or 4 ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்க காமிக்கிறேங்க. இப்போ நான் இது வந்து ஸ்டிச் பண்ணேன் இல்லையா? ஸோ இப்படி நான் ஓப்பன் பண்ணேன்னா, எனக்கு வந்து இப்படி வந்துரும். அண்ட் இந்த பக்கம் நீட்டா போயிடும். இந்த ஸ்டிச் உள்ள போயிடும். ஸோ நீட்டா இருக்கும். அண்ட் இந்த பாட்டமையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாட்டம் ரவுண்ட. பாட்டம் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பர் நீட்டா வந்துடுச்சு. அண்ட் மேலே மட்டும்தான் ஸ்டிச் போட்டிருக்கேன். கீழே நான் போட மாட்டேன் யூசுவலி. அண்ட் இன்னொன்று பண்ண மறந்துட்டேன். இங்கே டபுள் ஸ்டிச் நான் கொடுப்பேன் கிராச்சில். அது நான் கொடுக்கல. ஐ மீன் இந்த இன்சீமில் அது நான் கொடுத்துட்டு அடுத்த சைடும் இதே மாதிரி தான் பண்ண போகிறேன். அண்ட் அத நான் காமிக்கல. பண்ணிட்டு வரேன். ஸோ இதுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, இந்த பேக் சைடோட வேஸ்ட் பேண்ட வந்து ரைட் சைட்ல வச்சு பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தேன்னா, இந்த பார்ட் வந்து கன்சீல் ஆற மாரி நான் பண்ணியிருக்கலாம். பட் நான் அப்படி பண்ணல. அதனால நான் இத வந்து நார்மலா எப்படி எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்றதுன்னு காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் பேண்ட் ஏதாவது பண்ணும்போது நான் அந்த மெத்தட் காமிக்கிறேன். பை மிஸ்டேக் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்.
அண்ட் இப்போ நான் இதை பிரிச்சேன்னா சின்ஸ் இக்கட் வந்து கொஞ்சம் லூஸ் வீவா இருக்கிறதுனால இந்த மெட்டீரியல் கொஞ்சம் லூஸ் வீவிங்கா இருக்கு, அதனால டேமேஜ் ஆயிடும். அதனால நான் இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். 14.5 வந்தது இல்லையா, பிளஸ் 1 இன்ச் நான் எடுத்திருக்கேன் சீம் அலவன்ஸ்க்கு. நான் வந்து யூஸ்வலா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேனோ அதே மாதிரி இப்படி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச்சும் அப்புறம் இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச்சும் நான் பண்ணிக்கிறேன். வேணும்னா இந்த மிடில் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா என்னோட மிஷினுக்கு கரெக்டாக எனக்கு கோஆர்டினேட் பண்ண முடியாது. அதனால நான் வந்து நடுவுலையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன், அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எலாஸ்டிக்கோட மிட் பாயிண்ட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது இது ரெண்டும் மீட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இப்படி வச்சு இங்கே நான் ஒரு பின் போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். மிடில்லையும் நான் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ நான் புல் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக ட்விஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், எலாஸ்டிக்கை செக்யூர் பண்ணுறதுக்கு. இங்கே 1/2 இன்ச் இங்கே வருது. ஸோ நான் அங்கே வந்து நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி மிடில்லையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சைடில் 3 இடத்துலையுமே செக்யூர்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் இப்போ ஸ்டிச் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, இங்கே 1/2 இன்ச் மார்க் நான் ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, அங்கேருந்து நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ணல. ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் இங்கே புல் பண்ண முடியும். அண்ட் லைட்டாக புல் பண்ணிவிட்டு இப்போ மிடிலுக்கு நான் வந்துட்டேன். அண்ட் மிடில்லேருந்து நான் இங்கே புல் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணோம். இந்த வேஸ்ட் லைனில் இருக்கிற பார்ட்டை ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சுது இதோட. அண்ட் கரெக்டாக 2 பாயிண்ட் மீட் ஆகுது. ஸோ இதை நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் நீட்டாக பண்ணலான்னு பார்த்தேன், பட் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதோட இந்த ஒரு சைடு முடிஞ்சிருக்கு, இன்னொரு சைடும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் இந்த மிடில். ஸோ 2 சைடுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கரெக்டாக அலைன் ஆகிருக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும். அதே மாதிரி இந்த சைடும். ஸோ இந்த சைடும் ஓகே, நல்லா தான் இருக்குது, ஜஸ்ட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பூட் கட் பேண்ட் ஃபிட்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.